ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திஸ்வரம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு தீபக் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா. என்னன்னு தெரியல, சரி சும்மா அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னால நம்பவே முடியலங்க. என்னால ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பிராங்க்ல இல்ல சார், எனக்கு எனக்கு போஸ்டர் பார்த்தா தெரிஞ்சு போயிரு பிராங்க் போஸ்டரா இல்ல ஏன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இது கண்டிப்பா உண்மைதானா? உண்மையாலுமே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போறான். அது பிராங்க். சரி, அந்த வீடியோ வந்து ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா வந்து ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஏஐ போஸ்டர் எஸ் தீபக்கின் கோல் ஷார்ட் ஃபிலிமோட இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எனக்கு அனுப்புனோனே எனக்கு ஆச்சரியமா போச்சு. தம்பி உண்மை நீ வா, இவன் சொல்லணும், நீ சொல்லு. என்னது இது வந்து ஃபேக் ஏஐன்னு சொல்லுதாமா. உண்மையாலுமே போஸ்டர் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இது உண்மையாலுமே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. நம்ம காலேஜ்லயா? என் காலேஜ்ல அது லொகேஷன் சரியா தெரியல. யார் எடுக்கறா? நாங்க தான் எடுக்கிறோம். இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, டைரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அருண் பிரகாஷ், மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ். செம்ம மியூசிக் டைரக்டருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிரிச்சு அடிச்சிருவாரு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு அவரை பேசாத, எது உண்மையே தெரியாம நம்ப மாட்டேன். எனக்கு இதுல இருக்க ஹைலைட்லயே இந்த படத்துல கண்டிப்பா சொல்றேன், பிஜிஎம்லாம் வேற லெவல் இருக்கு. இந்த கண்டிப்பா பிஜிஎம் தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. பிஜிஎம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதுதானே குறும்படம் தானே. ஷார்ட் பாரு அந்த பிஜிஎம்னியே அவரோட மியூசிக்லாம் காமிக்கிட்டுமா, அதுக்கு எப்படி அவர் சாம் சிஎஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அவர் இப்படி வேற லெவலில் பிரிச்சிருவாரு. ஆக்சுவலாக அந்த நம்ம கிரிக்கெட் படத்துக்குலாம் வந்து அவர் பயங்கர பிஜிஎம் போடுவார். அது இங்கே பாரு கோல்டு வேற போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மூவியாக தான் இருக்கும். ஐயோ ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கு. எனக்கு யாராவது கூப்பிட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணு தம்பி. எனக்கே நான் ஷூட்டிங் கிளம்பிடலான் இருக்கிறேன். கம்மனு எப்போ ஷூட்டிங் சொல்கிறேன், நான் வந்துடுறேன். சும்மா இது பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க என்னன்னு தெரியாம. ஸோ நம்ப மாட்டேங்கிறாளே. இது ஏஐ போஸ்டர் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் யாருமே சொல்கிறேன், எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எது ஒரிஜினல் எது பொய்ன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ அம்மாட்ட சொல்கிற அப்போ தான் நம்புவா. புரியுற மாதிரி சொல்லு. நீ வந்து வருவா. நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ வந்து ஏஐ எல்லாம் கிடையாது. சரி, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணு. தீபக்கு ஃபோன் பண்ணு. யாருக்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடு. நம்பர் உங்களோட டீமில் யாருக்காச்சும் போடு. டீமில் யாருக்காச்சும் போட்டு உங்களோட இந்த மேடம் ஃபோன் பண்ணு. யாராச்சும் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணு, இல்லைன்னா வந்து யாருக்காச்சும் ஃபோன் பண்ணு, கன்ஃபார்ம் பண்ணு. லவுட் ஸ்பீக்கர் போட்டு. ஜிமெயில் உங்ககிட்ட இல்லையா? உன்னோடது இல்லை. சரி, உன் நம்பர் ஃபோன் எடுத்துட்டு வரீங்க. சொல்லிட்டு இருக்கு, உண்மையை சொல்லிட்டு இருக்கு. ஆமாட்டேன். சரி, இது எப்படி வந்து இதாச்சுன்னு சொல்லு. என்னது இது என்கிட்டயே நீ சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக சொல்கிறது தான் காமிச்சேன். அதனால தான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். நான் பார்க்கவே இல்லை. எனக்கு நீ அனுப்புனியா? ஆமாம். இது என் ஃபோன் இல்லை, என் ஃபோன் என் கையில் தான். இப்போ உங்கள் ஃபோன்லேயே அனுப்புனேன். இப்போ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு, இப்போ அம்மாவே இந்த வீடியோ மூலம் தான் தெரியணும். அது உண்மையாக போய் நம்ப மாட்டா. எல்லாருமே பார்க்கட்டும். போ, லவுட் ஸ்பீக்கர் போடு. என்ன நீ அவனை விட குதிச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமா, எவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் சேர்ந்து பிராங்க் பண்றீங்க. நீ வந்து ஓவரா இரு நீ எப்ப யாருக்கு? ஹலோ 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 மாப்பிள்ள கேக்குதா? எங்க இருக்க? வீட்ல. நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம் தானே புதன்கிழமை? ஆமா. அதுக்காக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ரெடி பண்ணோம்ல? ஆமா, அனுப்பிச்சுட. என்னோட கத்தியா எப்படி? அனுப்பிச்சுடு. சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களே வீட்டில். நிஜமா தானே தம்பி? என்னப்பா தம்பி நான் நம்பிட்டேன். அவங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறா. அது ஏஐ போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தம்பி பிராங்க் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்லப்பா ஏஐ வச்சு உண்மையிலே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அதான் இவரு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் பார்த்தேன். அப்புறம் டைரக்டர் யாரு? அருண் பிரகாஷ் போட்டிருக்காங்க. அது வந்து நம்மளா இது பண்றாங்க. இது நீங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு இது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அப்படித்தானே? ஆமாப்பா. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் தான். நானே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே பெரிய விஷயம் தானே. ஓகேப்பா தம்பி, எடுங்க. எங்க காலேஜில் எடுக்கிறீங்களா, எங்க எடுக்கிறீங்க?
ஓகே 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 சரி சூப்பராக பண்ணுங்க. நான் நம்பல, சரி அதான் கன்ஃபார்ம் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத உனக்கு கால் பண்ணோம். இல்ல உண்மையிலே தான். சரி அது ஓகே. பேர் என்ன? அதே டைட்டில் தானா? ஆமாப்பா. நம்ம இது பண்றோம். ஓகே ஒரு ஸ்டோரி வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நாள் டைம் எடுத்துட்டாங்க. சரி சரி சரிப்பா. 4 நாள் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியா கிரியேட் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க. ஸோ 4-5 ஆப்ஷன், நல்ல ஸ்டோரி 4-5 ஆப்ஷன் எடுத்து வைங்க. அதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் பேசி உங்கள் டீமில் பேசி கடைசியாக ஒன்று ஃபைனல் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போயிடக்கூடாது ஒவ்வொரு கதையும். நீங்கள் கரெக்டாக அந்த டீமில் யார் இருக்கீங்களோ எல்லாருமே பேசிட்டு கடைசியாக ஒரு ஃபைனல் பண்ணி அதை வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க. ம் சரிங்கப்பா. ஓகே, அப்புறம் கூப்பிட்றோம் வீடியோ எடுத்துகிட்டு. சரிங்கப்பா. சரி சரி மாப்பிள்ள வைக்கிறேன். சரிங்கப்பா. சூப்பரா சூப்பர் இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. டைட்டில் யாரு சூஸ் பண்ணுது? டைட்டில் நான் தான் சூஸ் பண்ணேன். எல்லாமே நான் தான், போஸ்ட்லேருந்து எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணேன். இப்போ நம்புறியா? 2 வார்த்தை நீ வா. நீ யார் பேரே சொன்ன? டைரக்டர் அவங்கள இல்லதானே? அது அவங்களாம் இல்லதான், நான் வந்து அது உண்மைன்னு நினைச்சிட்டேன். பட் அது உண்மை இல்லை. இமேஜினேஷன் நீ பண்ணிட்ட. சரி ஓகே, அது சரி விடு. வரவாள் இந்த ஷார்ட் ஃபிலிம் கொண்டு போய் நம்ம அவர்கிட்டயே கூட கொடுப்பான். கொடுத்து வந்து அந்த படம் பிடிச்சி வரைஞ்சி அதை ஏஐல வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி இதை வந்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிரியேட்டர் தானே? லுக் காமிங்க. இந்த பாரு, இந்த பாரு, எனக்கு இன்னமும் அதை நம்பவே முடியல இந்த பாரு, என்னால. இந்த பாரு, இந்த பாரு. அது தம்பி தான். ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நேரங்காலம் வரணும். அது வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து ஷார்ட் ஃபிலிம் மூலம் வந்து கண்டிப்பாக அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. என்னால் என்ன அளவுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எதிர்காலத்துக்கு இவங்களுக்கு இதுதான் ஒரு அடித்தளம், இது ஒரு முதற்படினா கண்டிப்பாக அதை நான் வரவேற்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சர்ப்ரைஸாக காமிக்கலான்றது. காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பாங்க இவங்களுக்கு. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி தான். இது வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணால் ஃபிலிம் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய அதெல்லாம் வேணும். என்ன பண்ணுவீங்க இதுக்கெல்லாம்? அதுதான் ஐஃபோன் இருக்குல்ல, ஷார்ட் ஃபிலிம் தானே. கிம்பிளில் தேவையில்லையா? கிம்பிளில் தேவையில்லையா? கிம்பிள் ட்ரோன் அதெல்லாம் தேவையில்லையா? ட்ரோன் இருக்கும், ட்ரோன் இருக்கும். அதான் ஏஐ எஃபெக்ட் இருக்குல்ல, ஏஐ மூலியமா. அதுக்கு 12 ஏஐ இருக்கு. 12 ஏஐயும் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராம்ப்ட் போட்டோம்னா அந்த இதில் கொடுத்துரும். அது ப்ராம்ப்ட்டுங்கிறது நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்கறது இவங்க கொடுக்கறதுனா இல்லை, நம்ம கொடுக்கறத ப்ராம்ப்ட்னா கட்டளைங்கிறாங்க. இது வந்துட்டு ட்ரோன் வி கொடுங்கன்னு சொல்லி ப்ராம்ப்ட்ல போட்டோம்னா ட்ரோன் வி அதுவே கொடுத்துரும். அது வந்துட்டு கரெக்டாக இங்கிலீஷ்ல வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். வீடியோவும் கொடுத்துரும், போட்டோவும் கொடுத்துரும். சரி, நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன். நீ காலேஜ்ல நின்று ஏதோ போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தியா என்ன? அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. எங்க மேம் அனுப்பியிருந்தாங்க. நேத்து செக்குடு ஷர்ட் போட்டது இல்ல, போர்ட்ல ஏதோ இது பண்ற மாதிரி. அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். அது அந்த வீடியோ இருக்கு. ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை மாமா. அந்த வீடியோ இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏஐ பத்தி பேச சொன்னாங்க. ஏஐ பத்தி சப்ஜெக்ட் வந்திருக்கு உங்களுக்கு இந்த இதுலயே? ஆமா, ஏதோ ஒரு இந்த லைன் வந்து புதுசா வந்து சொல்லி 6 நாள் நடக்கும். ஆமா ஆமா, சென்னையில இருந்து வந்து நடத்திட்டு இருக்காங்க. சொல்றான் இது வந்து இதுல இருந்து இப்படி பண்ணணும், அதுல இருந்து இதை செய்யணும்னு சொல்லி அந்த வீடியோல சொல்றான். அந்த நான் நேத்து கொஞ்சம் தான் நான் பார்த்தேன். நேத்து அவங்க சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து வந்திருக்காங்களா? அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் வந்துட்டு ரொனால்ட் சார். அவர் வந்துட்டு போன வருஷம் வந்தாரு, ஒர்க் ஷாப் வந்தாரு. போன வருஷம் வந்தப்போ இந்த போஸ்டர்ல தான் கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. இந்த வாட்டி வந்துட்டு ஏஐ பத்தி ஃபுல்லா. ஓகே, போன வாட்டி வந்துட்டு நாங்களே மேனுவலா கிரியேட் பண்ணோம். இதனால அடுத்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீ வரது ஃபுல்லா ஏஐ தானே, அதனால வந்துட்டு ஏஐ பத்தி சொல்லி கொடுக்குறாரு. பேசிக் சொல்லி கொடுக்குறாரு. ஒர்க் பேஸ் எதுனால என்ன ஒர்க் பேஸ் கிடைக்கும்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு? இது மூலியமா அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒர்க் வரும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் கிரியேட் பண்ணல போஸ்டர், அந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஃபிலிம் மாதிரி கொண்டு போகலாம். டேலண்ட் இருக்கிறதுனா எடிட்டிங் ஒர்க் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த ஏஐ மூலியமா புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். ஏஐ வச்சு எல்லாமே பண்ணலாம்ல. எந்த இது இருந்தாலும் நம்ம வந்து தப்பான கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா, கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா பெரிய அச்சீவ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் புதுசா இருக்குல்ல, எனக்கு தெரியல. வாழ்த்துக்கள். இன்னும் என்னால நம்ப முடியல. இது எப்படி எடுத்துக்க எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே தலைவலி வந்து ஜில்லுன்னு நம்பப்பா என்ன அப்படிங்கிற ஒரு இது இருந்தால எனக்கு ஒரு நாள் நம்பவே முடியல. சரி, வாழ்த்துக்கள் தம்பி, கை கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப வாழ்த்துக்கள்டா தம்பி. கிஃப்ட் கொடுங்க. உங்களோட லைஃப வந்து நீயே பாத்துக்கிற மாதிரி நல்லபடியா வந்து எல்லாத்துலயும் அச்சீவ் பண்ணி வா. ஓகேவா? எப்பவுமே கூட சப்போர்ட்டா இருப்போம். சரியா? ரைட். ஓகே தம்பி, எல்லாரும் வந்து விஷ் பண்ணிருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை இருந்து தம்பியோட பயணங்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போது. என்னால் நம்பவே முடியல. நல்லபடியா வர எங்களுடைய வந்து வாழ்த்துக்கள். பெற்றோருடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே வந்து உனக்கு இருக்கும்.
ஓகேவா? ஓகே. என்னால நம்பவே முடியல. அதுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி ஐபோன் கேட்டேன் என்கிட்ட. அதுக்கா கேட்ட? உன் போனே சூப்பரா இருக்கு தம்பி. இல்லை போர்ட்ரேட் சினிமாட்டிக்காக எடுக்கிறதுக்கு அதை கேட்டிருக்கேன். நான் வந்து அதில் வந்து எனக்கு ஈஸிம் இருக்கனால என்னால் டக்குன்னு தர முடியல. காலேஜ் அகைன் கேட்டுட்டு இருந்தீங்க, எந்த காலேஜ் சொல்லிருப்பா? இது என்னோட காலேஜா? கேட்குறாங்க மறுபடியும். காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ். காமர்ஸ். தம்பி படிக்கிறது வந்து பிகாம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா மைனிங். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தப்பட்டது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடிட்டிங் பற்றியே தான் தம்பி படிக்கிறது. ஸோ வந்து தம்பி காலேஜ் கேட்டவங்களுக்காக நெக்ஸ்ட் 12th முடிச்சு போகணும், காலேஜ் போகணும் அப்படின்னா இந்த காலேஜ் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ் முடிஞ்சால் வந்துட்டு நீங்கள் வந்து மாதிரி எடுத்து படிக்கலாம். தம்பிக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து வெளியே போயிருச்சு, 3rd இயர் முடிச்சுட்டு. அவங்களுக்கு வந்து என்ன ஒர்க்குன்னு என்ன தெரியல ஏமா, ஆனா வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. தம்பி வந்து இது 2nd பேட்ச். ஏன் சாமி? இவங்க தான் 2nd பேட்ச். பிஜிஎம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். டைட்டில் பிச் சத்யா பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த டைட்டிலோட நிறைய வீடியோ. தம்பியோட ஐடி பாத்தீங்கன்னா என்ன ஐடி? தம்பி உன் ஐடி சொல்லிடுறா. ஐடி சொல்லி. மிஸ்டர் வால்ட். நிறைய வீடியோஸ் வந்து தம்பியோட ஐடியில் நான் கொலாபரேஷன் பண்ணி போட்டிருப்பேன். அதான் தம்பியோட ஐடி. தம்பி போஸ்டெல்லாம் வந்து அவனே நிறைய போஸ்ட் வந்து எடிட் பண்ணி வந்து போட்டிருப்பான், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான் தம்பியோட ஐடி. ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. வாய் பேச முடியல. சரி, ஓகே. இந்த vlog வந்து இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. இந்த ஹாப்பியான விஷயத்தை இந்த செகண்ட் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு ஹாப்பியானீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து தம்பி எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.